வணக்கம். ஒரு காந்த புலத்தில் மின்சாரம் பாயும் கடத்தியை வைக்கும்போது என்ன நடக்கும் என்று உங்களுக்குத் தெரியுமா? அந்த கடத்தி ஒரு விசைக்கு உள்ளாகி நகர்வதை நாம் காணலாம். இந்த அடிப்படை தத்துவத்தைப் பற்றி இன்று விரிவாகப் பார்ப்போம். இந்த விசைதான் மின்சார மோட்டார்கள் மற்றும் மின் விசிறிகள் இயங்குவதற்கு மிக முக்கியமான காரணமாகும். மின்னாற்றல் எவ்வாறு இயந்திர ஆற்றலாக மாறுகிறது என்பதை புரிந்துகொள்ள இந்த பாடம் உதவும். காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ள ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும்போது அது ஒரு காந்த விசையை உணர்கிறது. இந்த விசையின் திசை மற்றும் அளவு எதைச் சார்ந்தது என்பதை இப்போது பார்ப்போம். இந்த விசையின் திசையை ஃபிளெமிங்கின் இடது கை விதியை பயன்படுத்தி நாம் அறியலாம். உங்கள் இடது கையின் பெருவிரல், சுட்டுவிரல் மற்றும் நடுவிரல் ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வைத்தால் அவை முறையே விசை, காந்தப்புலம் மற்றும் மின்னோட்டத்தை குறிக்கும். இந்த விசையின் அளவை கணக்கிட FBIL sin θ என்ற சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். இதில் B என்பது காந்தப்புலத்தின் வலிமை, I என்பது மின்னோட்டம் மற்றும் L என்பது கடத்தியின் நீளம் ஆகும். கடத்தி காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும்போது விசை அதிகபட்சமாக இருக்கும். அதுவே காந்த புலத்திற்கு இணையாக இருந்தால் எந்த விசையும் செயல்படாது, அதாவது விசை சுழியாகும். காந்த புலத்தின் வலிமை அதிகரிக்க அதிகரிக்க கடத்தியின் மீது செயல்படும் விசையின் அளவும் நேர்கோட்டில் அதிகரிக்கும் என்பதை இந்த வரைபடம் விளக்குகிறது. அதேபோல் கடத்தியின் வழியாக பாயும் மின்னோட்டத்தின் அளவை அதிகரிப்பதன் மூலமும் நாம் அதிக விசையை பெற முடியும். இதுவே மோட்டார்களில் அதிக சுழற்சி வேகத்தை பெற பயன்படுகிறது. இப்போது ஒரு கணக்கை பார்ப்போம். 0.5 டெஸ்லா காந்தப்புலத்தில் 2 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் 1 மீட்டர் நீளமுள்ள கம்பி செங்குத்தாக வைக்கப்பட்டால் அதன் விசை எவ்வளவு? sin 90 என்பது 1 என்பதால் விசை 1 நியூட்டன் ஆகும். ஒருவேளை கம்பி 30 டிகிரி கோணத்தில் இருந்தால் என்னவாகும்? sin 30 இன் மதிப்பு 0.5 என்பதால் செங்குத்தாக இருந்தபோது கிடைத்த விசையை விட இப்போது பாதி அளவு விசையே கிடைக்கும். இந்த 3 கூறுகளும், அதாவது மின்னோட்டம், காந்தப்புலம் மற்றும் விசை ஆகியவை முப்பரிமாணத்தில் எவ்வாறு ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைகின்றன என்பதை இந்த அச்சுப்படம் காட்டுகிறது. ஒலிபெருக்கிகளிலும் இதே தத்துவம் பயன்படுகிறது. மின்னோட்டம் மாறும்போது ஏற்படும் விசை ஸ்பீக்கரின் திரையை அதிர்வடையச் செய்து ஒலியை உருவாக்குகிறது. இன்றைய பாடத்தின் முக்கிய கருத்துக்கள்: விசை என்பது BIL sin θ ஆகும். திசையை அறிய இடது கை விதியை பயன்படுத்த வேண்டும் மற்றும் செங்குத்தாக இருக்கும்போது விசை அதிகம். உங்களுக்கான ஒரு கேள்வி: ஒரு கம்பி காந்த புலத்திற்கு இணையாக வைக்கப்பட்டால் அதன் மேல் செயல்படும் விசை எவ்வளவு? சற்று யோசித்து விடையை கூறுங்கள். சரியான விடை 0. ஏனெனில் இணையாக இருக்கும்போது கோணம் சுழியாகும். எனவே sin 0 மதிப்பும் சுழியாகி விசை இல்லாமல் போகிறது. மின்னோட்டமும் காந்தமும் இணைந்து எவ்வாறு ஒரு இயந்திர விசையை உருவாக்குகிறது என்பதை இன்று கற்றோம். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி. இந்த காணொளி விஷன் சால்வியை மூலம் உருவாக்கப்பட்டது.